ஸ்ரீ சமையலறையில் இன்னைக்கு என்றும் இளமையாக இருக்க, எலும்புகளை வலுவாக்க, ஹெச்பி லெவல் அதிகரிக்க, என்றும் இரத்த சோகை வராமல் தடுக்க, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து அதிகரிக்க, என்றும் இளமையாக இருக்க வாரம் 2 முறை சாப்பிடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கப்பு கம்பு எடுத்துக்கலாம். கம்புல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதுல இரும்புச்சத்து, கால்சியம், புரதச்சத்து, வைட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. உடல் எடையை குறைக்க உதவு, வயிற்றுப்புண், மலச்சிக்கலை தவிர்க்க உதவுது. அது கூடயே இரத்த சோகை வராமல் தடுக்கிறது. எந்த கப்பால நம்ம கம்பு அளந்தோமோ அதே கப்பால பச்சை பயிறு 1 கப் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பசி எடுக்காத இருக்கும். வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்து இருப்பதால் முடி உதிர்வதை தடுக்கிறது. சருமம் பளபளப்பாகவும் நம்ம என்றும் இளமையாக இருக்கலாம். எந்த கப்பால நம்ம அளந்தமோ அதே கப்பால 1/2 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். வெள்ளை உளுத்தம்பருப்போட கருப்பு உளுத்தம்பருப்பு தோலோட இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதுல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்புகள் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த கப்பால நம்ம அளந்தமோ அதே கப்பால 1/2 கப்பு நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. மாவு ஜவ்வரிசி. கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து இருக்கிறதுனால மூட்டு வலி பிரச்சனை வராமல் தடுக்கிறது. இது கூடயே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது உடம்பு சூட்டை நம்ம தணிக்கிறது. இதில் நம்ம தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் மண்ணு தூசெல்லாம் இருக்குங்க. அதனால 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. நான் பாருங்க நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இது பயிறு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது மினிமம் 8 ஹவர்னா நம்மளுக்கு ஊறணுங்க. பாருங்க 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தாங்க நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ இந்த தண்ணியெலாம் நம்ம வெடிக்கட்டிட்டு அந்த பருப்பு ஒண்டி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தானிய வகையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம செஞ்சு ஃபுட்டாக எடுத்துக்கும் போது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சின்னு வந்துடணுங்க. இதை ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடலாம். கரைச்ச மாவை மினிமம் ஒரு 4 ஹவர்னா புளிக்கணுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க 4 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா புளிச்சு வந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி தாங்க புளிச்சு வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கரைச்ச மாவில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நீட்டாக கட் பண்ணி நான் போடுறேங்க. நீட்டாக கட் பண்ணி நம்ம போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கையால் உதுத்து போட்டுக்கலாங்க. இது கூடயே நான் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் போட்டுக்கலாங்க. கோஸை துண்டு துண்டாக நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூடயே ஒரு மிளகா நான் பச்சை மிளகாவை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நாம் நல்லா மாவை கலக்கி கொடுக்கலாங்க. இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபியோட டேஸ்ட்டே நம்ம நீட்டாக கட் பண்ண வெங்காயமும் கோஸும் தாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்குமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி சின்ன பசங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி அரிசி இல்லாத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்க தோசை 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ தோசை எடுத்துடலாம். நம்ம ஆனியன் கோஸ் கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு சட்னி, சாம்பார் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.